வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகம் முழுமைக்கான தலைவராக விளங்கி வருகிறார் தந்தை பெரியார். முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை திமுக அரசு நிச்சயம் பெற்றுத்தரும். பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை. பாஞ்சாக்குளம் தீண்டாமை விவகாரத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நிலை மாறி சங்கம் வைத்து சாதி வளர்த்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். ஆத்தூர் அருகே ஆம்னி பேருந்து மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. தந்தை மகன் உட்பட 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. மறைந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் உடலுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி. நாளை நடைபெறும் இறுதிச் சடங்கில் பங்கேற்க லண்டனில் குவிந்து வரும் உலக தலைவர்கள். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி. வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு இன்று பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இனி விரிவான செய்திகள். பெரியாரின் 144வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மரியாதை செலுத்தினர். பின்னர் பெரியாரின் பிறந்த நாளையொட்டி சமூக நீதி நாள் உறுதிமொழியை முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். இதேபோல் சென்னை அண்ணா சாலையில் பெரியாரின் உருவப்படத்திற்கு இபிஎஸ், ஓபிஎஸ் தரப்பினர் மரியாதை செலுத்தினர். பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் பெரியார் உலகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா சென்னை பெரியார் திடலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பெரியார் உலகம் முழுவதற்குமான தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். உலகின் பல்வேறு நாடுகளில் செயல்படக்கூடிய சீர்திருத்த இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், பெண்ணுரிமை செயற்பாட்டாளர்கள் அனைவரும் பெரியாருடைய சிந்தனைகளை தேடி தேடி அவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு மட்டுமான தலைவர் அல்ல, உலகம் முழுமைக்கான தலைவராக நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை நிச்சயம் திமுக அரசு பெற்றுத்தரும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 10.5 நமக்கு நிச்சயம் கிடைக்கும். சில பேர் கேட்கலாம், அப்படி ஒருவேளை கிடைக்கலன்ற பேச்சுக்கு இடமில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு எனக்கு நம்முடைய முதலமைச்சர் பேரில் நம்பிக்கை இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பேசியதை முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னாக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவருடைய முக வசீகரம். அவர் வயதியர்கள் போயிட்டு புரட்சித் தலைவருக்கு ஒரு அன்பா இருக்கிறது, பாசமா இருக்கிறது. இளைஞர்கள் அவர் போராடலாம் வரவேற்பு கொடுக்கிறது. இப்படியெல்லாம் சொல்லிட்டு அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. இன்னொன்னு சொன்னார் பாரு, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு இருக்குன்னு சொன்னாரு. அதுதான்பா எங்களால ஏத்துக்க முடியல. என்னால இதெல்லாம் போய் ஒரு ஒப்பீடுன்றது நிச்சயமா RS பாரதியுடைய கூட்டம் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை சார்பில் சங்க தமிழிசை விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் திருக்குறள், புறநானூறு, நற்றிணை, பாரதியார் பாடல் என மொழிக்கு பங்காற்றிய பல்வேறு பாடல்களுக்கு இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் இசையமைத்து அரங்கேற்றினார். விழாவில் பேசிய சீமான், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நிலை மாறி சங்கம் வைத்து சாதி வளர்த்து வருவதாக விமர்சித்தார். சங்க தமிழ்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துக்கான நம்ம முன்னோர், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியா இருந்தது. அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமா போச்சு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களின் தொகுதியில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள 10 பிரச்சினைகளை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவாக அளிக்கும்படி முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன்படி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் சென்னை மாவட்ட ஆட்சியர் அமிர்த ஜோதியை சந்தித்து 10 கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அளித்தார். வெள்ள தடுப்பு சுவர், கிராம நத்தம் பகுதி மக்களுக்கு பட்டா, பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட 10 கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தார்.
விடியல் தருவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு விலையேற்றத்தை மட்டுமே தந்துள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அளிக்கும் சம்பவங்களில் விலையேற்றம் முன்னிலையில் இருக்கிறது என்று அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மக்களின் மேல் அக்கறை கொண்டவர்களைப் போல நாடகமாடிய திமுக அரசின் சாயம் வெளுக்க தொடங்கிவிட்டது என்றும், மின்கட்டண உயர்வின் அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு முன் ஆவின் பொருட்களின் விலையை ஏற்றிவிட்டதாகவும் அந்த அறிக்கையில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அண்ணாமலை பேசி வருவதாகவும், புள்ளி விவரங்களுடன் வந்தால் விவாதிக்க தயார் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கோவை குனியமுத்தூரில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக மகளிருக்கான மையம் விருதுகளை அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வழங்கினார். பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களுக்கு விருது வழங்கி பேசிய அவர், உலகில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் சாமானியர்கள் எனவும், மாற்றம் நம்மில் இருந்து தொடங்க வேண்டும் என்றும் கூறினார். மது இல்லாமல் இருக்கவே முடியாது என்ற நிலையை உருவாக்கியதுதான் திராவிட மாடல் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் கொள்ளுக்காரன்குட்டை பகுதியில் பேசிய அவர், தமிழகத்தில் மது, கஞ்சா, சூது என இளைஞர்கள் மீது மும்முனை தாக்குதல் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டார். அடுத்த தலைமுறையை காக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். உரிமைகளுக்காக போராடுகிற மக்களை சந்திப்பவர்களை தமிழக அரசு தடுக்க நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள சசிகலா, இது நியாயமற்றது என தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள சசிகலா, விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து அப்பகுதி மக்கள் ஜனநாயக முறையில் தொடர்ந்து போராடி வருவதாகவும், கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தி அவர்களின் அனுமதி பெறாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்திவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். பரந்தூரில் போராடுகிற மக்களை சந்திக்க சென்ற PR பாண்டியனை கைது செய்து இருப்பது அவசியமற்றது என்றும், அவரை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் காவல்துறையை கேட்டுக் கொள்வதாகவும் அப்பதிவில் சசிகலா குறிப்பிட்டுள்ளார். தென்காசி அருகே அரங்கேறிய தீண்டாமை சம்பவத்தில் மேலும் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாஞ்சாங்குளத்தில் சிறுவர்களுக்கு தின்பண்டம் தர மறுத்த விவகாரத்தில் நாட்டாமை உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய முருகன், சுதா, குமார் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கரிவளம் வந்தநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தென்காசி அருகே சங்கரன்கோவில் பக்கத்தில் உள்ள பாஞ்சாகுளம் கிராமத்தில் பள்ளி மாணவர்கள் பெட்டிக்கடையில் மிட்டாய் வாங்க சென்றபோது அவர்களை இழிவுபடுத்தும் வகையில், அவர்களின் உள்ளத்தில் நஞ்சை விதைக்கும் வகையில், காயப்படுத்தும் வகையில், உங்கள் ஊரை சார்ந்தவர்களுக்கு பொருள் எதுவும் தரமாட்டோம், கட்டுப்பாடுகள் இருக்கின்றன என்று சொல்லுகிற வீடியோ காட்சி பரவி வருகிறது. காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்றாலும் கூட அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே பொம்மையார்பாளையம் பகுதியில் கடை ஒன்றில் பழங்கால உலோக சிலைகள் வெளிநாட்டிற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 7 பழங்கால உலோக சிலைகளை கண்டுபிடித்தனர். அச்சிலைகளுக்கு உரிமம் இல்லாதது தெரியவந்ததைத் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் சிலை, சிவகாமி அம்மன் சிலை, கிருஷ்ணன் சிலை, புத்தர் சிலை, மயில் வாகனம் சிலை உள்ளிட்ட 7 பழங்கால உலோக சிலைகளையும் கைப்பற்றி கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதனிடையே அந்த சிலைகள் கடந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டதாக வெண்கல சிலை தயாரிக்கும் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 8ஆம் கட்ட அகழாய்வில் முன்னோர்கள் பயன்படுத்திய அணிகலன் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் 10 குழிகள் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பழங்காலத்தில் முன்னோர்கள் அணிகலன்களாக பயன்படுத்திய அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட தந்தத்திலான மணி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மேல்புறம் சுருள்களாக அலங்கரிக்கப்பட்டு மெருகூட்டப்பட்டது போல் காட்சியளிக்கிறது. ராமேஸ்வரம் அருகே நடுக்கடலில் நெஞ்சுவலியால் தவித்த மீனவரை கடலோர காவல் படையினர் சிகிச்சை அளித்து காப்பாற்றினர். மண்டபம் பகுதிக்கு அருகே கடலுக்குள் 35 கிலோமீட்டர் தொலைவில் படகில் இருந்த மீனவர் ஒருவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவசர உதவி கோரினார். இதையடுத்து ராணி ரஷ்மோனி கப்பலில் விரைந்த கடலோர காவல்படை மருத்துவர்கள் மீனவருக்கு சிகிச்சை அளித்தனர். அரை மணி நேர சிகிச்சைக்கு பிறகு அவரது உடல்நிலை சீரடைந்தது. இதையடுத்து மீனவர் பயணித்த படகை துறைமுகத்திற்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டது.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மீது லாரி மோதி விபத்திற்குள்ளானதில் தந்தை மகன் உட்பட 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் சென்னையில் நடக்கும் தனது பேத்தியின் மஞ்சள் நீராட்டு விழாவில் பங்கேற்பதற்காக குடும்பத்தினருடன் ஆம்னி பேருந்தில் புறப்பட்டார். இதையொட்டி சாலை ஓரமாக ஆம்னி பேருந்தை நிறுத்திவிட்டு சீர்வரிசை பொருட்களை ஏற்றிக் கொண்டிருந்தபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி ஆம்னி பேருந்து மீது வேகமாக மோதியது. இந்த விபத்தில் திருநாவுக்கரசு, அவரது மகன் ரவிக்குமார் உள்ளிட்ட 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். படுகாயமடைந்த இருவர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். ஊட்டியில் 2வது சீசன் தொடங்கியதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தேயிலை பூங்கா, தொட்டபெட்டாவில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் இயற்கையை கண்டு ரசித்தனர். மலையேற்றம், அந்தரத்தில் கம்பியில் தொங்கியபடி பயணம் போன்ற சாகச விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டினர். தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் சிவகாசியில் புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. டாப்கன், டான்சிக் குயின், பப்ஜி கன், டிஜிட்டல் லார், ஜீபூம்பா உள்ளிட்ட புதிய ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஜீபூம்பா என்ற பட்டாசில் திரியை பற்ற வைத்தவுடன் அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்தில் விளக்கில் இருந்து புகை எழும் காட்சி போன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இது அனைவரையும் கவரும் என்று கூறியுள்ள பட்டாசு தயாரிப்பாளர்கள், நடப்பாண்டு மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பால் 30 முதல் 40% வரை பட்டாசு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வீட்டிற்குள் உடும்பு புகுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அச்சன்புத்தூர் பகுதியில் வசித்து வரும் ஷேக் என்பவரது வீட்டில் உடும்பு புகுந்ததாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் 1 மணி நேரம் போராடி உடும்பை பிடித்தனர். பின்னர் அந்த உடும்பை மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர். வன விலங்குகளின் எண்ணிக்கையை அதிகரித்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது பிறந்த நாளான நேற்று பிரதமர் மோடி மத்திய பிரதேசம் குனோவில் உள்ள தேசிய பூங்காவில் நமீபியாவில் இருந்து விமானம் மூலம் இந்தியா கொண்டுவரப்பட்ட 8 சீட்டா வகை சிறுத்தைகளை விடுவித்தார். அவற்றை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்த பிரதமர் மோடி 70 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வகை சிறுத்தைகள் இந்திய மண்ணுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். மறைந்த பிரிட்டன் ராணி 2ஆம் எலிசபெத்தின் இறுதிச் சடங்கு லண்டனில் நாளை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் லண்டனில் வந்த வண்ணம் உள்ளனர். இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பாக பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு லண்டன் புறப்பட்டு சென்றுள்ளார். இங்கிலாந்து ராணியின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தீவிரமடைந்துள்ளன. மன்னர் சார்ல்ஸ் லண்டன் மாநகர மேயர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மறைந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் உடலுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து லண்டனில் இருந்து செய்தியாளர் அகானா ராஜேஷ் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். குவீன் எலிசபெத்தின் உடலானது வெஸ்ட்மின்ஸ்டர் ஹாலுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு 4 நாட்களாக மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மக்கள் சாறை சாறையாக வந்திருந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி போவதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்பொழுது நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கும் இந்த வின்சர் கோட்டையில் தான் நாளை குவீன் எலிசபெத்தின் உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. இதே வின்சர் கோட்டையில் உள்ள கிங் ஜார்ஜ் தி 6th மெமோரியல் சாப்பலில் தான் குவீன் எலிசபெத் II தந்தையான கிங் ஜார்ஜ் தி 6 அவருடைய தாயான குவீன் மதர் எலிசபெத் மற்றும் அவரது தங்கையான மார்கரெட் தங்களது இறுதி பயணத்தை மேற்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும்படியால் அதே கிங் ஜார்ஜ் தி 6th மெமோரியல் சாப்பலில் தான் குவீன் எலிசபெத்தின் இறுதி உறக்கமும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே போன்று நாளை இதே வின்சர் கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த சாப்பலில் குவீன் எலிசபெத்தின் உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கின்றது. சென்னையில் முதல் முறையாக சர்வதேச பெண்கள் டென்னிஸ் தொடர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள மைதானத்தில் கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. ஒற்றையர் பிரிவில் 32 வீராங்கனைகளும், இரட்டையர் பிரிவில் 16 ஜோடிகளும் களம் இறங்கி விளையாடி வரும் நிலையில் போட்டியின் இறுதி சுற்று ஆட்டம் இன்று நடைபெறவுள்ளது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவிக்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகம் முழுமைக்கான தலைவராக விளங்கி வருகிறார் தந்தை பெரியார். முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை திமுக அரசு நிச்சயம் பெற்றுத்தரும். பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை. பாஞ்சாக்குளம் தீண்டாமை விவகாரத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நிலை மாறி சங்கம் வைத்து சாதி வளர்த்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம்.
ஆத்தூர் அருகே ஆம்னி பேருந்து மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. தந்தை மகன் உட்பட 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. மறைந்த இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் உடலுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி. நாளை நடைபெறும் இறுதிச் சடங்கில் பங்கேற்க லண்டனில் குவிந்து வரும் உலக தலைவர்கள். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி. வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு இன்று பரிசு கோப்பைகளை வழங்கி கௌரவிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.